ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த நம்ம சேனலை இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு அதை நீங்கள் ஷேர் பண்ணி உங்கள் சோஷியல் மீடியாவில் கொடுங்க. அண்ட் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கூகுள் ஃபார்ம்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது. கூகுள் ஃபார்ம்ஸ் க்ரியேட் பண்ணணும்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு மெயில் ஐடி வேணும். மெயில் ஐடி நம்ம லாகின் பண்ணிக்கலாம். ஸோ மெயில் ஐடி நீங்கள் லாகின் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் இப்படி க்ரியேட் ஆகும். இப்படி க்ரியேட் ஆனதுக்கப்புறம் ரைட்டில் கார்னரில் இந்த மாதிரி ஒரு இது இருக்குது. இதில் கூகுள் டிரைவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு பாக்ஸ் ஒரு ஓப்பன் ஆகும். இதில் வந்து நம்ம புதுசாக நீங்கள் ஒரு ஃபார்ம் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதில் நியூன்னு கிளிக் பண்ணி ரைட்டில் கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம். அப்படி நீங்கள் கூகுள் ஃபார்ம்ஸ்னு கிளிக் பண்ணிங்கன்னா லோட் ஆகுது. இப்படி ஒரு ஃபார்ம் வரும். ஸோ எந்த ஒரு ஃபார்மாக இருந்தாலும் முதல்ல நம்ம அதுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கணும். ஸோ இதுக்கு ஒரு டைட்டில் கொடுப்போம். நம்ம குவெஸ் ஃபார்ம் அப்படிங்கிறத நம்ம டைட்டிலாக கொடுத்துப்போம். ஸோ இங்கே ஆப்ஷனில் நம்ம என்ன கொடுக்கலாம்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இதில் வந்து நேம், ஏன்னா நம்ம ஒரு ஷார்ட் ஆன்சர் மாதிரி நம்ம ரெடி பண்ணுங்கிறதுனால இது ரைட்டில் ஷார்ட் ஆன்சர் அப்படின்னு போட்டுக்கோங்க. அதுக்கடுத்தது செக்ஷனை ஆட் பண்ணும்போது கொஸ்டின், இது ரெண்டாவது கொஸ்டின். இவங்களுக்கு நம்ம மெயில் ஐடியை நம்ம கேட்கணும்ல, மெயில் ஐடி இதையும் நீங்கள் ஷார்ட் ஆன்சரில் இங்கே உடனே எனபிள் ஆகிடும். அண்ட் தென் ஆட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ அவங்களோட இன்ஸ்டிடியூஷன் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஸோ இன்ஸ்டிடியூஷன் என்னங்கிறது கேட்டாலும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஷார்ட் ஆன்சர்னு கொடுத்துக்குது. இப்போ அடுத்தது இதையும் மறுபடியும் இந்த செக்ஷனை ஆட் பண்ண சொல்கிறேன். டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கலாம். டிபார்ட்மெண்ட் கொடுத்தாலும் இது ஆஸ் யூஷுவலாக ஷார்ட் ஆன்சருங்கிறத அதையே கொடுத்துருது. நெக்ஸ்ட்டு வேறு என்ன நமக்கு ரெக்குவயர்மெண்ட் தேவைப்படுது. இப்போ மறுபடியும் நம்ம ஆட் கொடுத்தோம்னா மொபைல் நம்பர். இதுக்கப்புறம் நீங்கள் நிறைய செக்ஷன் கூட நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஷார்ட் ஆன்சர் இந்த பக்கம் வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல வேலிடேஷன் நம்பர்னு வருது. எஸ், நம்பர் வந்து கஸ்டமைஸில் நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஓகே, நம்பர் இஸ் நம்பர் அப்படின்னு கொடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் ஒரு செக்ஷனை, இது வந்து முதல்ல ஒரு கிளிக் பண்ணுற ஒரு செக்ஷனு, இதுக்கப்புறம் ஒரு செக்ஷன் நம்ம ஆட் பண்ணால் இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா அந்த 2 மாதிரி இந்த இது நம்ம கிளிக் பண்ணோம்னா இப்போ நம்ம குவிஸுக்குள்ளே ஃபார்முலா ஒரு டீட்டெயில் நம்ம எடுத்தாச்சு. இப்போ இதுக்கான அன்டைட்டில் செக்ஷன் கொடுக்குறோம். ஸோ இப்போ கொஸ்டின்ஸ். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கு அப்புறம் இதில் என்ன மாதிரியான டிஸ்கிரிப்ஷன் இருக்குது அப்படின்னா இது வந்து மல்டிபிள் சாய்ஸ், எம்ஓசி, நம்ம கொடுக்கலாம். ஆட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இதில் ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம இதில் கொஸ்டினை ரெடி பண்ணலாம். ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் விங்ஸ் ஆஃப் ஃபயர் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இதுக்கு ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம நெக்ரூன்னு போட்டுக்குவோம். அடுத்த ஆப்ஷன் கொடுக்கும்போது ஆட் அனதர் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஆட் ஆகும். ஆட் ஆப்ஷன் அப்படின்னு நீங்கள் ஒன் செகண்ட் கொடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் என்ட்ரு கொடுத்தாலும் இங்கே இன்னொன்று வந்துடும். ஸோ இன்னொன்று காந்தி அப்படின்னு கொடுப்போம். அடுத்தது இன்னொரு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷன் வரும். இதில் வந்து நம்ம என்டரில் நம்ம இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நான் சாதாரணமாக ஒரு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி இங்கே வச்சுட்டு இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கொஷினையும் நீங்கள் ஒன்று இப்போ அடுத்த கொஷினை நீங்கள் ஆட் பண்ணும்போது இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த கொஷினுக்கு இங்கே எனக்கு வந்து ஆன்சர் வரும். நமக்கு இல்லை இது எனக்கு இதோட ஆப்ஷன் 1 எனக்கு 3 போதும் அப்படின்னு நீங்கள் ப்ரீவியஸில் நினச்சிங்கன்னா இந்த லாஸ்ட் தெரியுது பார்த்தீங்களா, இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா டக்குன்னு அது கட் ஆகிடும். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து இந்த ஆப்ஷன் இப்போ நம்ம மொத்த இது பாக்ஸுமே வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ கீழே நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா, இந்த டெலிட்டுங்கிறது கொடுத்தீங்கன்னா மொத்தமாகவே அது டெலிட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது செட்டிங்ஸ் அப்படிங்கிறது மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த செட்டிங்ஸ் இருக்குங்க இல்லையா,
சம்மரி எல்லாத்தையும் அவங்க பார்க்கணும்னு நம்ம இங்கே டிக் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம இது வரைக்கும் வந்த ரெஸ்பான்ஸை அவங்க பார்க்கக்கூடாதுன்னு நம்ம டிக் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் தென் இந்த இடத்துல ப்ரெசன்டேஷன் அப்படின்ருக்கு, அவங்களுக்கு ப்ராக்ரஸ் பார் என்னங்கிறத நம்ம காமிக்கலாம். இந்த இடத்துல வந்து நான் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் நீங்கள் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கடைசியில் என்ட்ரி எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் யுவர் ரெஸ்பான்ஸ் ஹேஸ் பின் ரெக்கார்டட், இல்லை தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பார்ட்டிசிபேஷன் எதுனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேக் திஸ் இஸ் அ குவிஸ் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா இது இப்போ ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு இமீடியட்லி ஆஃப்டர் ஈச் சப்மிஷன், ஸோ சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உடனே வந்து இப்போ நமக்கு ஜென்ரேட் பண்ணலாமா சர்டிஃபிகேட்டை, இல்லை லேட்டாக நம்ம ரிவ்யூ பண்ணிவிட்டு நான் மாட்டிக்கிறோமா அப்படிங்கிறத இங்கே கொடுத்துக்கலாம். அண்ட் தென் கீழே மிஸ்டு கொஸ்டின், எப்படி வந்து ரெஸ்பாண்டட்டுக்கு என்னென்னலாம் தெரியும், மிஸ் பண்ண கொஸ்டின் பார்க்கலாமா, இல்லை கரெக்ட் ஆன்சர் மட்டும் பார்க்கலாமா, இல்லை மட்டும் இது நமக்கு எது வேணுமோ அதை மட்டும் நம்ம இப்படி கிளிக் பண்ணிக்கலாம், இது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் நீங்கள் சேவ் பண்ணி கொடுத்துக்கங்க. சேவ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இதோட ஆப்ஷன்ஸ், இப்போ நமக்கு எம்சி கொஸ்டின் கொடுத்தோம் இல்லையா, ஆன்சர் கீ என்னன்னு நம்மகிட்ட கேட்குது. ஆன்சர் கீன்னு அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இதில் எது ஆன்சருங்கிறத நம்ம இங்கே நம்ம கிளிக் பண்ணணும். அண்ட் தென் இதுக்கு நம்ம எவ்வளோ பாயிண்ட் கொடுக்குறோம், நீங்கள் ஒவ்வொரு பாயிண்ட்டும் இப்போ கிளிக் பண்ணி 1 2 3 4 5 நிறைய ஆப்ஷன் கொடுக்கலாம். சரி, ஓகே, நம்ம டன்னு இப்போ கொடுத்துட்டோம். இப்போ நம்ம கொடுத்து முடிச்ச பிறகு நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே எல்லாமே இப்போ செட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இதை வந்து நீங்கள் ப்ரிவியூ பார்க்கணும் அப்படின்னா இந்த ப்ரிவியூ நீங்கள் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ப்ரிவியூ லெசன் வரும். இப்போ நான் முதல்ல நம்ம கிளிக் பண்ணோம் இல்லையா, அப்போ நம்ம உடனே வந்து இந்த இடத்துல இப்போ நான் என்னோட மெயில் ஐடியை நான் அடிக்க போகிறேன். கொடுத்தாச்சு, பெயர் கொடுக்கணும். ஸோ பெயரும் இதை கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு மெயில் ஐடி, நம்ம மெயில் ஐடி நம்ம நார்மலாக மெயில் ஐடி கேட்டுரும், இல்லைனாலும் நம்ம இன்னொரு தடவை மெயில் ஐடி நம்ம கொடுத்துருக்கோங்கிறதுனால இந்த இடத்துல மறுபடியும் கேட்குது. இன்ஸ்டியூஷன் அட்ரஸ், இப்போ நீங்கள் இதில் உங்களோட இன்ஸ்டியூஷனோட அட்ரஸ் கிளிக் பண்ணலாம். அதுக்கு நான் சம்வாட் நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். இது என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கேட்குது, டிபார்ட்மெண்ட் ஆஃப், நீங்கள் இது என்ன டிபார்ட்மெண்ட்டுங்கிறத கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர், இங்கே நம்பர் மட்டும்தான் இதை எடுத்துக்கும். ஸோ நம்ம மொபைல் நம்பரை இங்கே நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு பேஜ் கொடுத்தீங்கன்னா உடனே நம்ம அதுக்கு அடுத்து நம்ம ஒரு செக்ஷனுக்கு அப்புறம் ஒன்று கொடுத்தோம் இல்லையா, இப்போ இந்த இது ஆப்ஷன் வருது. இதில் நம்ம இந்த 3-4 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உடனே நம்ம அப்துல் கலாம் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணுறோம், சப்மிட் பண்ணுறோம். சப்மிட் பண்ண பிறகு வியூ ஸ்கோர்னு கேட்கும். வியூ ஸ்கோர் நம்ம வந்து என்ன ஸ்கோர் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம் இல்லையா, இதில் என்ன ஆப்ஷன் நம்ம ஏற்கனவே என்ன டைப் பண்ணோமோ அதை நம்ம வந்து இப்போ நம்ம பார்க்கலாம், நம்ம ரெஸ்பான்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த ஆன்சர் ரைட்டுன்னா இந்த இங்கே வந்து உங்களுக்கு க்ரீன் கலரில் காமிக்கும், இது தப்புன்னா ரெட் கலரில் காமிக்கும். ஸோ இப்படி தான் வந்து நார்மலாக ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறது. ஸோ இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் எந்த லெவலில் வேணாலும், இப்போ நீங்கள் இது வந்து ப்ரோக்ரஸ் இதுக்காகவோ இல்லை ஏதாவது ரிசர்ச்சுக்காகவோ இல்லை உங்களோட வேறு எங்கேயாவது நீங்கள் கலெக்ஷன் நீங்கள் டேட்டா கலெக்ஷன் பண்ணணும் அப்படின்னாலும் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம மறுபடியும் ப்ரீவியஸ் செக்ஷன் போகிறேன். ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரெஸ்பான்ஸில் இப்போ நான் யார் ரெஸ்பான்ஸ் பண்ணாங்கிறத நீங்கள் இங்கே பார்க்கலாம். அதில் வந்து யார் ஸ்கோர் என்ன பண்ணியிருக்காங்க, அட் த சேம் டைம் நீங்கள் வந்து கீழே வந்து அவங்க பேர் என்ன, அவங்க மெயில் ஐடி என்ன, அந்த இண்டிவிஜுவலாக அவங்களோட ரெஸ்பான்ஸ் என்ன, அந்த எந்த கொஷனுக்கு எவ்வளோ ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இங்கே இருக்கும். இங்கே மேலே இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது ஸ்ப்ரெட்ஷீட் அப்படிங்கிறத போட்டு இதை நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் என்ன ஆன்சர் யார் கொடுத்தாங்களோ அந்த ஸ்ப்ரெட்ஷீட்டாகவே அது வந்து உங்களுக்கு ஃபார்மில் உங்களுக்கு காமிக்கும். ஒன்றும் இல்லை, இப்படி கிளிக் பண்ணோன்னா க்ரியேட் த லிங்கிங் ஸ்ப்ரெட்ஷீட் சொல்லுது. உடனே அது மேலே லோட் ஆகும். இதோ பாருங்கள், மேலே மெயில் அட்ரஸு, ஸ்கோர் என்ன, நேமு, அவங்க நம்ம இன்ஸ்டியூஷன் என்ன கொடுத்துருக்கோம், டிபார்ட்மெண்ட் என்ன கொடுத்துருக்கோம், இந்த ஒவ்வொரு டீட்டெயிலையும் அது வந்து அழகாக இங்கே ஒவ்வொரு நம்ம என்னென்ன மட்டும் இந்த டேட்டா எடுத்துச்சோ எல்லா டேட்டாவையும் வந்து இங்கே காமிக்கும். ஸோ ஒரு கொஸ்டின்ங்கிறது வந்து நம்ம ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறது இப்படி தான். ஸோ நான் வந்து ஏற்கனவே ஒரு குவிஸ் ரெடி பண்ணி வச்சுருந்த இதுக்கு வந்து ஒரு ஸ்மால் டெமோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது ஏற்கனவே நான் 1 by 1 நான் எப்படி செக்ஷனாக நான் ரெடி பண்ண குவிஸ் இது. உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இமெயில் அட்ரஸ் கேட்குது.
பிளேஸு, மொபைல் நம்பர், டெசிக்னேஷன் ட்ராப் டவுன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நேம் ஆஃப் த இன்ஸ்டியூஷன், பிளேஸு, மொபைல் நம்பர், இதுக்கப்புறம் கொஸ்டின் வந்துடுது. இந்த கொஸ்டின் 1 2 3 4 5 6 7 அப்படியே நீங்கள் ட்ராப் டவுன் பாக்ஸ் நீங்கள் அப்படியே ஃபுல்லாக நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கீழே நான் 25 கொஸ்டின் வரைக்கும் இதில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒவ்வொன்றுக்கும் இதில் ஆன்சர் கீயை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரைட், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இது எப்படி சர்டிஃபிகேட் இஎம்மில் சர்டிஃபிகேட் எப்படி நம்ம அவங்களுக்கு உடனே நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதுங்கிறத நாம் பார்க்கலாம். தேங்க்யூ.